கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஒருவன் மனதில் எதை நினைத்திருக்கிறானோ, எதை மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறானோ, அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வந்து சேர்கிறது. அதுதான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வெளியில் பார்ப்பதற்கு ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. ஆனால் இருதயத்துக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான் என்று இரண்டு பேர் அறிவார்கள். ஒன்று தன்னைத்தான் அவனே அறிந்து கொள்வான், இன்னொருவர் தேவன் அவர் நினைவுகளை அறிவார். ரெண்டு பேர் தான் நினைவுகளை அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு வெளி தோற்றம் தான் தெரியும், அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை வைத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆனால் அந்த நினைவுகள், அவன் இருதயத்தின் நினைவுகள், as a man thinketh so he see, என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்க ஃபியூச்சர். எதை கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்திலே காத்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் அவங்க ஃபியூச்சர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதை பார்க்கிறோம், எதை நாம் இதயத்துக்குள் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிளில் நிறைய காரியங்கள் பார்க்குறோம். பயந்த காரியம் அப்படியே வந்தது அப்படின்னு வாசிக்கிற யோபுவோட காலத்தில் அவர் பயந்தனால தான் அவர் நீதிமான். அப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் கூட பயந்திருக்கிறார் சில விஷயத்துக்காக. அந்த பயந்த காரியம், பிள்ளைகள் இறந்து போகிறாங்க, நோய்வாய்ப்படுகிறார், அந்த காரியம் அப்படியே வந்தது என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவானா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாம் அறிந்திருந்தும் நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எந்த உதவி கிடைத்திருக்கிறது, அதை வைத்து நாம் நம்மை யோசிக்க வேண்டியது. என்ன வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், பாலும் தேனும் ஓடுகிற நலவு விசாலமான தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு 40 நாளில் சென்றடையக்கூடிய ஒரு இடத்துக்கு 40 வருஷம் நடந்து அவங்க போய் செல்கிறாங்க. அவங்களுக்கு முறுமுறுக்கிறார்கள். பல நேரங்களில் வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு அவங்க அந்நிய தேவர்களை வணங்குறாங்க. நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்கும் என்று சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்போ நாம் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே யோசிக்கிறவர்கள் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது, வேதாந்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இது, அதுக்கு ஒத்து நாம் யோசிக்கிறோமான்றதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அதற்கு ஏற்றவாறு யோசிக்கிறோமா ஃப்யூச்சரை, அவர் நம்மை காத்துக்கொள்வார், நோயிலிருந்து விடுதலை தருவார், தரித்திரத்தை விடுதலை தருவான் இருக்கு. நம்முடைய சிந்தனை அதற்கு ஒத்திருக்கிறதா, அல்லாட்டி நம்மை சூழ்நிலையை பார்த்து சில முடிவுகளை பார்த்து இவ்வளோதான் என் வாழ்க்கை, நோய் எனக்கு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக சரியாகாது, இந்த கடன்லேருந்து விடுதலை எனக்கு இல்லை, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் பலன் கொடுக்கப்படலை அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம போவோம். அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவன் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருளிருக்கிறார், எனக்கு கண்டிப்பாக அது கொடுக்கப்படும் என்று அதை நினச்சோம் அப்படின்னா நாம் அதை நோக்கி போவோம். உங்களுக்கு அதனால தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், ஏனெனில் ஜீவ ஊற்றுகள் அதிலிருந்து புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஜீவ ஊற்றுகள் அதிலிருந்து புறப்படும் போட்டிருக்கு. ஜீவ ஊற்றுகள் புறப்படும். நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம், அது ஜீவ ஊற்றா மரண ஊற்றா என்று நாம் அதை காத்துக்கொள்ளலை அப்படின்னா கிடைக்கிற செய்தியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு சூழ்நிலை பார்த்து எல்லாவற்றும் எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடினா அதில் ஜீவ ஊற்று வராது, மரண ஊற்று வர ஆரம்பிச்சிருங்களுக்கு. அப்போ ஜீவ ஊற்று வர வேண்டும் என்றால் அதை நாம் என்ன செய்யணும்னா அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதனால் மறுரூபமாகுங்கள். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எதிர்மறையான காரியங்களை யோசித்திருக்கலாம். நம்மளால் முடியாது, கடன் பிரச்சனை மேற்கொண்டிருக்கிறது அப்படின்னு யோசித்திருக்கலாம். நோய் என்னை மேற்கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு எதுவான விஷயங்களை யோசித்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின் பார்த்திங்கன்னா மனம் புதிதாக்கப்பட வேண்டும். த ரினியூவல் ஆஃப் த மைண்ட், மறுரூபம் ஆகுங்கள் போட்டிருக்கு. அப்போ எப்படி மறுரூபம் ஆகுறது? ஒரே நாளில் டக்குன்னு நம்ம திங்கிங் ப்ராசஸ் மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மாறாது. ஆத்மா பார்க்குறத நம்பும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம், எங்கே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து என்ன, தேவன் நம்மோடு இருக்கிறார், உதவி செய்கிற தேவன் எனக்குள் வாசம் செய்கிறார், அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட காரியத்தை நாம் தினம் தினம் தியானித்து மறுரூபமாக வேண்டும். ரினியூவல் ஆஃப் த மைண்ட். அப்போ ஒரு ரினியூவ்டு மைண்டு எப்பயுமே ரினியூவல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அவருடைய வசனத்துக்கு ஏற்றவாறு, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு நம்ம அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி பேசிஸில். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் வரும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் பழைய மாதிரியே நீங்கள் யோசித்து கொண்டிருந்தீர்கள் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்தீர்களோ அதே யோசித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அந்த உலகத்தை படைத்த தேவனுக்குள் இருக்கிறார், அவருடைய சமாதானத்தின் தேவன், அவருக்குள்ளே வாசம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கும், என்னுடைய தொழில் சமாதானமாக நடத்தப்படும், போகிற இடத்துல வர இடத்துல நான் சமாதானமாக கொண்டு போகப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சமாதானத்தின் தேவன் எனக்குள் இருக்கிறான்னு சொல்லி இந்த சமாதானத்தை நோக்கி இருக்கணும். சுகத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், அவர் இடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவர் சொல்கிறபடி நான் செய்வேன், பொருளாதார ரீதியாக அவர் என்னை பார்த்துக்கொள்வார், என் தேவன் தன்னுடைய மகிமை ஐஸ்வரியத்தின் குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்குவார், குறைவுகளை பார்க்கறதில்ல, நிறைவை பார்க்கிற தேவனாக இருக்கிறார், நிறைவான தேவன், நிறைவுகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். உங்களுக்கு எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவராக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். 12 பேர் கானான் தேசத்தை வேவுவாக்கிறதுக்காக போகிறாங்க. நம்ம என்னாகமத்தில் படிக்கிறோம், 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. 40 நாட்கள் அந்த தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக போகிறாங்க. வேவு பார்க்கறதுக்கு போகிறப்ப அதில் அது பாலும் தேனும் ஓடிடும் நலமும் விசாலமான தேசம்தான் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஆனால் பட் அப்படின்னு சொல்லி அங்கு உள்ள மக்களை இவங்க மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ணத்திலே பார்க்குறாங்க. 10 பேர் அவங்கள மேற்கொள்ள முடியாது, அரக்கல் இருக்காங்க, அவங்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளியை போயிருக்கிறோம். எப்படி அவங்க யோசித்ததை இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இவங்க வெட்டுக்கிளியை போல் இருக்கிறார்கள் என்று அவங்க யோசிச்சிருந்ததை இவங்கிட்ட சொன்ன மாதிரியும் நாம் வெட்டுக்கிளியை போய் இருக்கிறோம் சொல்லி தன்னைத்தானே குறைத்து கொண்டு ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. ஒருவேளை வெட்டுக்கிளியை போல் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் எப்பயுமே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கூட தேவன் இருக்கிறார். ஒருவேளை அவங்க ஜெய்ஜாண்டிக்காக இருக்கலாம், அரக்கர்கள் போல் இருக்கலாம், அவங்களை மேற்கொள்ள முடியாத மாதிரி தோணலாம். ஆனால் நமக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதுதான் நாம் அது கரெக்டாக அதை திங்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிரே உள்ள காரியம் பயங்கரமாக இருக்குது, அதை நம்மளால் மேற்கொள்ள முடியாது, இந்த தொழில் செய்வதற்கு கடினமாக இருக்குது, இதுக்கு மேல் நடத்த முடியாதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லை, பண பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஆல்ரெடி வேர்ல்டு ரிசெஷன் இருக்குது, எக்கனாமிக்கல் க்ரோத் இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். என்ன யோசித்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்ந்து யோசிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இதை காட்டிலும் பெரியவர் தேவாதி தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்னு நீங்கள் யோசிச்சிட்டோம் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும் உங்களுக்கு. அதுதான் நம் சிந்தனையில் எப்பயுமே ரினியூவல் ஆஃப் த மைண்ட் என்ன அப்படின்னா அந்த காரியத்தை ரினியூவல் பண்ணி வைக்கிறது. நம்ம ஒருவேளை பயபக்தியாக இருக்கலாம், சரியாக சர்ச்சுக்கு போகிற ஆளாக இருக்கலாம், ரெகுலராக வேதாகமத்தை படிக்கிறவங்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் மேலோங்கி இருப்பது என்ன, நம்முடைய சிந்தனையில் மேலோங்கி இருப்பது என்ன, தேவன் நம்மோடு இருந்தனால என்னால் அதை மேற்கொள்ள முடியும். இந்த காரியம் எனக்கு கண்களுக்கு முன்பாக வந்து போனாலும் எனக்கு சரி, நான் அதை மேற்கொண்டிருவேன். அவங்க பாருங்கள், படிக்கிறேன் 26ஆம் வசனம். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் உள்ள காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் மற்றும் இஸ்ரவேல் சபையாரிடத்தில் தாங்கள் கண்டவற்றை அறிவித்து அந்த தேசத்தின் கனிகளை காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயிடம், நீர் எங்களை அனுப்பிய தேசத்திற்கு சென்றோம், அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இதோ அதன் கனிகள். ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் வல்லமை உள்ளவர்கள், நகரங்கள் அரண்களால் சூழப்பட்டு மிகவும் பெரியவையாக இருக்கின்றன. அங்கே ஆனாக்கின் சந்ததியாரையும் கண்டோம். பாருங்க, வல்லமை உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்களாம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்ம தெரியும். உங்களுக்கு வல்லமையின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையோட, அங்கே இருக்கிறவங்கள வல்லமையோட நம்ம தேவன் வல்லமை உள்ளவர், அதிகம் வல்லமை உள்ளவர், மேற்கொண்டுலாம். ஆனால் அதை யோசிக்கலை. அவங்க அவரை பார்த்த அந்த வல்லமையை தான் பார்க்குறாங்க, தேவனுடைய வல்லமையை பார்க்கல. அரண்களால் சூழப்பட்டு மிகவும் பெரியவையாக இருக்கின்றன. பெரிய அரண்கள் தான் அவங்க பார்க்குறாங்க. அதற்கு மேலே நம்ம தேவன் நம்மளை அரண்களாக பாதுகாத்திருக்கிறார், நம்மளால் அதை உடைச்சி போக முடியுன்றது அவங்க பார்க்கல. அங்கே ஆனாக்கின் சந்ததியாரையும் கண்டோம். அமலேக்கியர் நெகேயில் வாழ்கிறார்கள், ஏத்தியர், எபூசியர், அமோரியர் மலைநாட்டில் வாழ்கிறார்கள், கானானியர் கடற்கரையோரமும் யோர்தான் நதிக்கரையோரும் வாழ்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் யோசேக்கு முன்பாக மக்களை அமைதிப்படுத்தி, பாருங்கள் இவன் எப்படி பார்க்குறாங்க, காலேப் யோசுவா எப்படி பேசுகிறாங்கன்னா, நான் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், நிச்சயமாக அதை வெல்ல முடியும் என்றார். அந்த 10 பேர் அந்த வல்லமையும் அந்த அரண்களையும் பெரிய பெரிய ஆட்களையும் அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் காலேப் நாம் உடனே போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வோம், நிச்சயமாக அதை வெல்ல முடியும் அப்படி. இந்த திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே சூழ்நிலை, அதே இடத்துக்கு தான் போகிறாங்க, அதே ஆட்கள் தான். ஆனால் 10 பேர் வேறு மாதிரி ஒரே ஒரு சிச்சுவேஷனை பார்க்குறாங்க, இவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஆனால் அவர்களோடு சென்ற மற்ற மனிதர்கள் அந்த மக்களை எதிர்த்து, நாம் போக முடியாது, அவர்கள் நம்மை விட பலசாலிகள் என்றார்கள். பாருங்க, பலசாலிகள், ஒருவேளை பலசாலியாக இருக்கலாம், ஒருவேளை பலசாலியாக இருக்கலாம். ஆனால் அதோட பலசாலி தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நம்முடைய திங்கிங்காக இருக்கணும். நம் தேவன் பலசாலி, அவங்க பலசாலி என்றார்கள். அவர்கள் வேவு பார்த்த தேசத்தை பற்றி இஸ்ரவேலிடத்தில் கெட்ட அறிக்கையை பரப்பி, இதுதான் ஒரு பெரிய சிக்கல். தான் ஒரு இதை பயப்படுறது மாத்திரமில்ல, ஒரு நெகட்டிவான விஷயத்தை நினைக்கிறதுமில்ல, அந்த நெகட்டிவிட்டியை அடுத்தவங்களுக்கு பரப்புறது. நெகட்டிவிட்டி இஸ் எ கண்டேஜியஸ் டிசீஸ். தொற்று நோய் மாதிரி கடகடன்னு பரவிடும். நல்ல செய்தி சீக்கிரம் பரவாது, கெட்ட செய்தி சீக்கிரமாக பரவும். அதுதான் பாருங்கள், அறிக்கையை பரப்பி, நாங்கள் வேவு பார்த்த தேசம் தன் குடிகளை விழுங்குகிற தேசம், அங்கே கண்ட மக்கள் அனைவரும் மிகப்பெரிய உருவமுள்ளவர்கள் என்றார்கள். பாருங்க, இதுதான் அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸாக இருக்கு. நாமும் சூழ்நிலை எப்படி பார்க்குறோன்ற முக்கியம். சூழ்நிலை ஒருவேளை இதே மாதிரி இருக்கலாம், பலசாலிகளாக இருக்கலாம், நம்ம வெட்டிக்கிளியாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலே நம்மளுடைய தேவன் இருக்கிறார் என்றது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறது தான், அந்த மகா பராக்கிரமசாலியான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் தான், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வெட்டுக்கிளின்றாங்க, நம்மளை தன்னைத்தானே வெட்டுக்கிளியை போல இருக்குன்றாங்க.
தேவனை பார்ப்பதை விட்டுட்டு நம்ம சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா நாம் தோற்று விடுவோம், கண்டிப்பாக தோற்று விடுவோம். எல்லா காரியங்களிலும் நாம் ப்ளஸ் தேவன், நான் ப்ளஸ் தேவன், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய வல்லமை. என்னுடைய வல்லமை சாதாரணமாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வல்லமையோடு சேர்த்து பார்க்கும் பொழுது கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திலே யார் பண்ணானா 2 பேர் தான் அந்த சுதந்திரித்தார்கள், காலேபும் யோசுவா மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ளே போக முடிஞ்சு, மிச்சம் எல்லாமே போக முடியல. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அஸ் அ மேன் திங்கத் ஸோ ஈஸி. நம்ம அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சர் பற்றி ஒரு டெஃபினட்டாக ஒரு க்ரோயிங் மென்டாலிட்டி இல்லை அப்படின்னா நாம் க்ரோ ஆக முடியாது. நாம் வீழ்ந்து போவோம், மடிந்து போவோம். மோசேயால் வழி நடத்தப்பட்டவர்கள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான். ஆனால் எண்ணங்களில் அந்த தேவனை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கி இல்லை. அவரோடு சேர்ந்து தான் அது உள்ளுக்குள்ளே போகிறோன்ற எண்ணம் இல்லாதனால அந்த 10 பேர் போல் அந்த 10 பேர் சூழ்நிலையை மட்டும் பார்த்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் சூழ்நிலை மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை பார்த்தனால அவங்களால முடியும், நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் நினச்சாங்க. அந்த 2 பேர் மட்டும் சுதந்திரிச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம தாவீது கோலியாத்தோட விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த படைகள் நிற்கிது. கோலியாத் தினமும் காலையிலையும் மாலையிலையும் யாராட்டும் என்னை ஜெயிக்க முடியுமா, கூட சண்டை போடுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. யாரும் போக முன் வரல, யாருமே தேவனை பார்க்கவில்லை. பலசாலியான கோலியாத் தான், 12 அடி 10 அடிக்கு மேலே இருப்பான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பலசாலியான ஆள், சாதாரணமாக மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா, தேவனோடு சேர்ந்து தன்னை பார்த்தது மாத்திரமல்ல, தன் தேவனால் அவனை தோற்கடிக்க முடியும், அவனை கொல்ல முடியும் என்று நினைத்த தாவீது. அதனால தான் அதை முடிஞ்சு. அதுதான் தாவீதோட திங்கிங் ப்ராசஸ். அவங்க பிரதர்ஸ் மிலிட்ரியில் இருக்காங்க, ட்ரெயின்டு பீப்புள். அவங்க கூட அப்படி யோசிக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராட்சசன் மாதிரி இருக்கக்கூடியதான் கோலியாத். சாதாரண மேற்கொள்ள முடியாது. உங்கள் சூழ்நிலை ஒருவேளை சாதாரண மேற்கொள்ள முடியாது தான். மிகப்பெரிய கஷ்டத்தில் நீங்கள் ஒருவேளை போகலாம், மிகப்பெரிய வியாதியில் நீங்கள் இருக்கலாம், சாதாரணமாக அதை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவனோடு சேர்ந்து யோசித்து பாருங்க. The mighty God, அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்யுது. அதையோடு சேர்ந்து யோசித்தீங்க அப்படின்னா அந்த காரியம் இலகும். அதனால் தாவீது அந்த காரியத்தை மேற்கொள்ளும் போது அவனுக்கு பயம்ன்றது சுத்தமாக இல்லை. மிச்சவங்க தான் பயமுறுத்துறாங்க, நீ சின்ன பையனாக இருக்க, அழகும் சௌந்தரியம் உள்ளவனாக இருக்க. அவங்க பிரதர்ஸ் திட்டுறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, உன் வேலையை பாரு, போய் அந்த ஆடுகளை போய் மேய்ச்சிக்கிட்டு தான் ஆடையை விட்டுட்டு இங்கே வந்த அப்படின்னு அவங்க சொந்த அந்த ஆடுகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆனால் தாவீதுக்கு அதெல்லாம் மைண்டில் ஏறவே இல்லை. இஸ்ரவேல் மக்களை நிந்திக்கிறவன் யார் அப்படி கேட்குறாரு. சொல்கிறார், நான் சிங்கத்தை கரடியை நான் கொண்டு போட்டிருக்கேன். அப்போதே தேவன் தான் இப்பொழுது இருக்கிறாரு, அவரால் இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இந்த விஷயத்தை பார்க்குறான். தட் இஸ் த ரினியூவல் ஆஃப் அ மைண்ட். நம்ம ரினியூவல் ஆஃப் த மைண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ் அ மேன் திங்க் ஸோ ஈஸி அப்படின்னா, எப்படி நான் யோசிக்கிறேன் அதே மாதிரி நான் இருப்பேன்னு, என்னுடைய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு வேதாகமம் சொல்கிறத, ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பார்த்தா தான் அந்த காரியத்தை நம்ம இலகுவாக மேற்கொள்ள முடியும். The God is with me. The God who created the heaven and the earth is with me. He is a Ebenezer, he is a helper, he is a provider.
கடன் இருக்கலாம், எவ்வளோ கடன் இருக்கலாம், லட்சங்கள் இருக்கலாம், கோடிகள் இருக்கலாம், சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். அதற்கும் காட்டிலும் தேவன் பெரியவர், கோடிகளை காற்றும் பெரியவர். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாமே சாதாரணமாக இருக்கும். நீங்கள் நான் பிரச்சனை நினைக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சாதாரண காரியம். அவருடைய கை குறுகவில்லை. அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம தியானிக்கிறோம். அவரைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நோக்கி இருக்கிறோம். அப்போ தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை நீங்களாக்கிற அதே தேவன் இவன்றது நீங்களாக்குவார்னு சொல்ல அப்படி பேசுகிறான் உங்களுக்கு. அவன் பாருங்க, இவனை ஒரு சாதாரணமாக பார்க்குறான், சாதாரணமாக பார்க்குறான். அவன் சொல்கிறான், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே இடத்துல வருகிறேன். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். நீ ஈட்டி வச்சிருக்கலாம், ஆர்மர்ஸ் வச்சிருக்கலாம், அது வச்சிருக்கலாம், இது வச்சிருக்கலாம், லேட்டஸ்டாக எல்லா டெக்னாலஜி வச்சிருக்கலாம். நான் கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். அவர் நாமத்தில் வந்தோம்னே நம்ம தான் வி ஆர் த வின்னர்ஸ். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்றா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் அந்த ஜெயத்தை பெறுவீர்கள். இழந்து போன அந்த காரியங்கள் மீண்டும் கொடுக்கப்படும் உங்களுக்கு. ஒருவேளை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தில் படிங்க, யூ வில் சக்சீட். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மற்றவர்களை பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக ஃபேன்சியாக இருக்கலாம், அவங்களுக்கு பல காரியங்கள் நம்மை காட்டிலும் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனுடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது the name above all names, எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். அந்த நாமம் நமக்கு செய்து கொடுக்கும் உங்களுக்கு. அதுதான் ரினியூவல் ஆஃப் த மைண்ட். தினம் தினம் அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. வார்த்தைகளை கேட்க கேட்க விசுவாசம் பெருகும் உங்களுக்கு. Faith cometh by hearing and hearing the word of God. வசனத்தை கேட்க 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 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரினியூவல் வரும். கர்த்தர் யாருன்னு தெரியும், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நமக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே வைக்கப்பட்டிருக்க உங்களுக்கு. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு. அதுதான் பாருங்க, அப்பேற்பட்ட சிந்தனையோடு நீங்கள் வாழணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், ஒருவேளை ஹோம் மேக்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறனால் அதன் மூலமாக கிடைக்கிற வல்லமை, எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை, வெற்றிகரமாக வாழக்கூடிய அந்த வல்லமை, மேலோங்கி செல்லக்கூடிய வல்லமை, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். எதிர்பார்த்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. உங்களுடைய சிந்தனையிலே தான் இருக்குது உங்களுக்கு. அந்த 2 பேர் பார்த்து பாலும் தேனும் ஓடிய நலமான தேசத்தில் நுழைந்தது போல நீங்களும் எதிர்பார்த்திருக்க காரியத்தை நுழைய வல்லவர்களாக இருக்கிறீர்கள். எப்பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் அந்த நினைப்பு இருக்கும்போது தான். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதிற்கும் உள்ளவரே. கர்த்தாவே, சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தாவே, அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அதை விட பெரியவர் கர்த்தாவே. உங்களுடைய நாமம் பெரியது. நீர் சுகத்தின் தேவனாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சுகம் கிடைத்ததற்காக நன்றி. அந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு கடனாக இருந்தாலும் சரி, அந்த ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கடன்களை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை விசுவாசிங்கள், அதை மாத்திரம் பேசுங்கள்.
இஸ் எ ப்ரொவைடர். உங்களுக்கு வல்லமையின் தேவன் உங்களோடு இருக்கிறார். எல்லோரை காட்டிலும் தேவனோடு செயல்படும்போது நாம் வல்லமையானவர்கள். எல்லா காரியங்களும் மேற்கொள்ள வல்லமை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட நோயினாலும் சரி, கேன்சர், அவர் வார்த்தை கேன்சர் நோயிலும் பெரியது. அவருடைய வார்த்தை உங்கள் ஹார்ட் அட்டாக்கிலும் பெரியது. அவருடைய வார்த்தை கிட்னி ப்ராப்ளத்திலிருந்து பெரியது. அந்த வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை, அந்த தரித்திரியம், இந்த தரித்திரியை காட்டிலும் அவருடைய வார்த்தை பெரியது. உங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி பாருங்கள். எதற்காக நீங்கள் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டால் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாவர்கள், வாழாகாமல் தலையாவர்கள். உயர்ந்த ஸ்தானத்தில் இயேசு உங்களை வைப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.